ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 20 அடிக்கு 30 அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங், அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 அடி இருக்கிற மாதிரிக்கும், தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 BH, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மெயின் கேட் போட்டுட்டு, ஸோ மெயின் கேட் வழியாக வந்து சிட் அவுட் வரும். சிட் அவுட் வழியாக மெயின் டோர் வழியாக வந்து உள்ளே வரும்போது நமக்கு வந்து ஹால் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹால் வந்துருச்சு. ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ரூம் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டைனிங் ரூம் வந்துடும். டைனிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துருச்சு. ஸோ இந்த கிச்சன்லேருந்து, அதாவது டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம வந்து காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட் எதுவுமே கொடுக்கல, காமன் டாய்லெட் தான், ஒரே ஒரு டாய்லெட் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு பெட்ரூம் வந்துருச்சு. ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிட் அவுட்டுக்கு பேரில் வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸ்டேர் கேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் வந்துடும். ஸோ இது சிட் அவுட் ஏரியா. சப்போஸ் உங்களுக்கு வந்து படிக்கடியில் ஒரு டாய்லெட் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் காமன் டாய்லெட்டாக போட்டுக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமில் இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம படிக்கடியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு டாய்லெட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம வெளியில் போட்டுக்கலாம். வாஸ்துப்படி பார்க்கும்போது சிட் அவுட், ஹால் ரெண்டுமே வந்து வாயு மூலை வந்துடுச்சு. நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் வந்து டைனிங் வந்துருச்சு. சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு மூலையிலேருந்து, அதாவது அக்னி மூலையிலேருந்து கிச்சன் வந்துருச்சு. கிச்சன் ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குபேர மூலையில் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படியாக வந்துச்சு. ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலையான குபேர மூலை ஒட்டி வரை போட்டிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த வீடு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் இருக்கக்கூடிய டோர் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 கல் சைஸில் வந்து மேற்கு பகுதியில் மெயின் டோர் வந்து, மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேட் போட்டு நம்ம இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. அதாவது ஸ்டேர் கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து கவர் ஆயிரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 வீலர் வேணும், நிறுத்துற மாதிரி வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சிட் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து சின்னதாக ஒரு பார்க்கிங் ஏரியா கூட விட்டுக்கலாம். அடுத்தது மெயின் டோர் உள்ளே போகும்போது ஹால் வரும். ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில், அதாவது வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அந்த ஹால் இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெரிய ஓப்பன், ஒரு 5 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கிறோம். இந்த ஓப்பன் வழி உள்ள போகும்போது டைனிங் வரும். டைனிங்க்கு நேர் ஆப்போசிட்டில், அதாவது ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோவும், அடுத்து வந்து வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து டைனிங் வந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 4 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது. இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோவும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுவத்தில் 3க்கு 3 சைஸில் ஒரு விண்டோ வந்துருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அது டைனிங்லேருந்து டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற 2.5 கல் சைஸில் ஒரு UPVC டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது. இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து 3 கல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது. இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். செகண்டரி விண்டோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்தோட ப்ரொவைட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சிட் அவுட் இருந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வழியாக போய்க்கலாம். அல்லது நம்ம பெட்ரூம்லேருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து டோர் போட்டு 2.5 கல் சைஸில் நம்ம வந்து படிக்கடி இருக்கக்கூடிய டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம். இந்த சிட் அவுட் ஏரியா அல்லது பார்க்கிங் ஏரியா 6:30க்கு 7:30 வர மாதிரி இருக்கும். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து 8:30க்கு 8 வர மாதிரி இருக்குது. அடுத்து டைனிங் வந்து 12:30க்கு 8 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 8க்கு 10 வர மாதிரி இருக்கும். டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து 4 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து 8:30க்கு 10 அடி ஒரு காம்பாக்டான பெட்ரூம் வர மாதிரி இருக்குது. டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6க்கு 4 லேண்டிங் போட்டு அது கீழே வந்து டாய்லெட் போட்டுக்கலாம். நீங்கள அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20 அடி 30 அடி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏரியா விட்டு நமக்கு வந்து ஏரியா ஈக்குவல் டு 600 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1.377 சென்ட் வர மாதிரி இருக்குது. இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 வச்சு கட்டுறப்போ 12 லட்சம் ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்குது. இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.